ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க டாக்டர் ஸ்டோரில் சீசன் 2ல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்லா தீனியை போட்டு இப்படி வச்சுருந்தா எவன் போவோம் அந்த பக்கம். இதாண்டா சொர்க்கம்னு இருப்பாங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க இங்க. அது எப்படி வந்துட்டு அசால்ட்டா போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இறந்ததாவே இருக்கட்டும். அதே மாதிரி என் கல்லறைக்கு நீங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. ஹே தைஜு, இங்க பாத்தியா? இங்க யாரோ ஒருத்தர் குழி நோண்டி இருக்காங்க. ஆமா சரிதான், நான் தான் இதை கவனிக்கல. ஆனா நீ இதை கண்டுபிடிச்சிட்டே சரியா? ஒருவேளை சிங்கும் மத்தவங்களும் இந்த இடத்துல நமக்காக ஏதாவது புதைச்சு வச்சிருப்பாங்களா? ஆனா இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு நம்மள கவனிச்சுட்டே இருக்கா. அது தெரியுது. தூண்டவே முடியாதே. ஒரு நாள் கூட விடாம தினமும் இங்க வராங்க. அதான் அவன் செத்து போட்டானா, அவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? ஏமா இது தெரியுமா, ஃபாலோ பண்ணுவேன். அவன் இருக்கும்போது வச்சுட்டான். ஏன்டா இது வந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சு. சவுண்ட் கேட்க போகும். அந்த இடத்துல கண் கலங்கிடுவாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியாடா? கத்திட்டாரே. இவ குரலை கேட்டு எத்தனை நாள் ஆகுது? இதை கேட்டு என் கண்ணு கண்ணீர் தான் வருது. அது மட்டும் இல்லாம உன் குரல் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்க. நான் வரட்டும் தான் அந்த ஊருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்தேன். நம்ம செல்போன் ஹாட்லைன் பல தூரம் கடந்து கனெக்ட் ஆயிடுச்சு. செக்கு நம்ம ரெண்டு பேரும் கடைசியா சந்திச்சு ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் செக்கு, நான் வந்து செக்கு, நான் வந்து செக்கு, சொல்லுப்பா. செக்கு, நான் வந்து நான் தான் செக்கு. ஏய் சேக்குங்கிறது நீ இல்லடா. நான் இந்த குழம்பு ஒத்துருங்க வந்துச்சு. அந்த இரும்பு பொடியை ஏதோ செல்போன் சொன்னான்ல, இப்ப அதை வச்சுதான் தூரமா இருக்கிற அவன் நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா? இது பார்க்க உண்மையிலேயே அற்புதமா தான் இருக்கு. சயின்ஸ் மூலமா நம்ம குரல் ரேடியோ வேவ்ஸா இப்போ காத்துல பயணிக்குது. நம்ம எதிரியோட இடத்துல இருக்கிற சேங்கோட நண்பன் கிட்ட பேச முடியுது. அற்புதமா இருக்கு. சரி சரி, அழுதது போதும். விக்கிக்க போது என் காது வேற வலிக்குது. மன்னிச்சிடுறா, என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல. ஹாய் சேங்கோ. ஹலோ, எதிரியா? ஒரு வருஷத்துல ஒரு போனே உருவாக்கி. அவங்களுக்கு பசி ஆகாத. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ செம்மையான ஆளு அப்பா. எது காட்டுறாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுங்க? எதுக்காக இவங்க இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க? உங்களுக்கு கத்தியமா கேட்கலவ. அதனால என்ன? இந்த செல்போன் இப்போ ஒர்க் ஆகுறதுனால நான் தலைக்கால் புரியாம குதிச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம இப்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, அதை சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிக்கணும். அதனால தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காம விஷயத்துக்கு நேரா வரேன். நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. இது அந்த வில் நம்பதான் காது ஷாப். இதுக்கு இல்லப்பா. சுகாசாவோட போர்படையில இருக்கிற எவனாவது ஒருத்தனை கூட்டிட்டு வந்து செல்போனை காட்டுங்க. அதுக்கான காரணத்தை நீங்களே யோசிச்சுக்கோங்க. மீதி என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். நீ சொன்னது செஞ்சு பார்க்கலாம் தேவையில்லையா? அவங்கள எப்படி யாராச்சும் அங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால ரொம்ப நேரம் பேச முடியாது. இன்னொரு விஷயம் டைஜு, உனக்கு எதுவும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அதனால வழக்கம் போல நான் சொல்றதை எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பு. எதுக்கு அவங்க கிட்ட அப்படி பேசுற? டைஜு எடுத்து நான் இருந்திருந்தா கோபப்பட்டிருப்பேன். அவன் பட மாட்டான்.
ரெட்டை பத்தி அவன் தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இந்த போரை தடுக்க ரத்த சிந்தாம தானே முயற்சி பண்ணணும். ஆமா, இப்படி செஞ்சாதான் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சரி, எனக்கு புரிஞ்சது. செக்கோ, நீயும் இதுதான் சொல்ல வர அப்படின்னா பெருசா அதை சொல்ல தேவையில்லை. நம்புற ஒரே ஆள் சிக்குதுண்டா. என்னதான் ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க நம்பிக்கை மட்டும் அப்படியே இருக்கு. ஒருவேளை 3000 வருஷம் நட்புமா? சுகாசாவை எதிர்த்து இத்தனை நாள் உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுகாசாவோட போர்படை எப்ப வேணாலும் நம்மள வந்து தாக்கலாம். அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எப்படியும் ஜின் நாளைக்குள்ள இங்க வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஜென், மத்தவங்க கிட்ட இருந்து மெசேஜ் ஏதாவது கிடைச்சதா? இல்லையே, இங்க வேற எதுவுமே இல்லையே. இங்க நான் பார்த்த வரைக்கும் ரிசீவர் நல்லா புதைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த போனை யாரு வேணாலும் அங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஜென் இந்த மாதிரி பண்ண மாட்டானே. அவன் பிடிச்சி வச்சுருந்தாங்கிறான் இப்போ 3 பேரையும். ஐயோ, இல்லையே, அப்போ நாம ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம இந்த பொதுருக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம்? நம்மள தாக்க வரவன் எவனா இருந்தாலும் சரி, அவங்க ஏற்கனவே கால் ஷார்ப்பாக இவனே கத்தி காட்டிடுவான். இவன் கூட வந்துட்டு இந்த 2 உயிர் பாவம் போல. நாம இப்ப மோதிக்கிட்டு இருக்க ஆண் பேரு யுக்கியோ. அவனுக்கு கேட்கும் திறன் அதிகமா இருக்கு, பயங்கரமா இருக்கும். அப்பனா நாம இங்க பொதுல இருக்கதும் ஜென்ஸ் மாதிரி எல்லாம் வேற. சரியா சொன்ன. நம்ம இந்த புதர்ல பதுங்குறோம்னு ஏதாவது சத்தத்தை ஏற்படுத்தணும்னா அவ்வளவுதான். சத்தம் இல்லாம நம்ம கதையும் பொழைச்சிரும். வந்த வழியை பார்த்து போய்கிட்டே இருப்போம். அதனாலதான் அந்த புதரை விட்டு நம்ம இந்த இடத்துல எங்க இருக்கான்னு கூட தெரியல பேர். இன்னும் சொல்ல போனோம்னா அவன் தான் இந்த இடத்துக்கு நம்மள வர வச்சிருக்கான். அடச்சே, நம்ம ராஜ்யத்துக்கு நாம போலனாலும் ஜென்னை எப்படியாவது சேர்த்துடணும். அப்பதான் நம்ம செல்போன் ஆபரேஷனை வெற்றிகரமா தொடர்ந்து அந்த சுகாசாவை அந்த போர்ல நம்மளால ஜெயிக்க முடியும். சின்ன மட்டும் அனுப்பி வைக்கணும்னா என்கிட்ட ஒரு அட்டகாசமான பிளான் இருக்கு. முதல்ல க்ரோ, இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பு. அதுக்கப்புறம் நாவும் பின்னாடி வரேன். ஓ சரி, அதுக்கப்புறம் என்னது? வேற இருந்து அவன் நம்மள சுட்டுக்கிட்டு அடப்பாவி. டேய் 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 டேய். முடிய எங்கேயும் இல்லடா, கூடவே தான் இருக்கான். உன்னை ஷீல்டா யூஸ் பண்ணதான் கூப்பிடுறான். அப்புறம் சீரியஸா சொல்லுவான்னு பார்த்தா அவனை பிடிக்க என்ன பொரியா வச்சீங்க? பொரியா? ஏதோ யோசிக்குது. ஏதோ பொறி தட்டிச்சு. டாஜு, இஸ்ரியா கிட்ட ஸ்பேர் பேட்டரி கொடுக்கணும். இதுல பிளஸ் மைனஸ் எங்கடா இருக்கு? இது ரெண்டுத்தையும் இப்ப நான் கரெக்டா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ஆகுற வரைக்கும் தூக்கி வெடிக்கிறது. இதுல ஏற்படுற சத்தத்தினாலையும் அதுல இருந்து வர புகையினாலையும் ஒரு சின்ன கட்டையை வச்சு தேய்ச்சி அதுல இருந்து நெருப்பு உருவாகிடும். அறிவியல் உண்மையிலே கலக்கலா இருக்கு. சூப்பர்டா. ஸ்மோக் பாம். ஓடு 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 ஓடு. அழகிட்டே இருந்து புகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டானே. இப்ப நம்ம இந்த புதரை விட்டு போலாமா வேண்டாமா? ஒரு கால் நல்லா ஷார்ப் ஆகுது, கண்ணு அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு மேல எதுவும் இவன் போக மறியத்துக்குள்ள ஓடணும். அது வேற. ஓடு 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 ஓடு. போலாம். இல்லப்பா, இந்த கூட்டணி நல்லா இருக்குல்ல, இந்த 3 பேரும். அப்படிதான் ஜென். இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம விட்டா வசமா மாட்டிக்குவோம். அது risk தான். சுகாசாவோட இருக்கிறவங்க நம்ம கூட சேர்க்கிறதுக்கு பேச்சு திறமையில ஒரு ஆள் நீ மட்டும் தான். அதனால நீ செஞ்சே ஆகணும். போயிட்டு வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டு வரலன்னா உன்னை ஒண்டியில பண்ணிடுவேன், பாத்துக்க. அவன் காப்பாத்துறான். சரியே. வரைக்கும் நம்ம சீரியஸாக எதுவும் ஆனது இல்லை. முதல்ல யாரை நம்ம கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவன் மட்டும் நம்ம கூட சேர்ந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே படிப்படியா பொறுமையா சுகாச ஆட்கள் எல்லாரையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம். இந்த மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இது வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இதோ இங்க பாத்தீங்களா, நான் செம்பு வச்சு ஒரு சுருள் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
கீ மாதிரியா? ஒரே வேகத்துல நம்மளால அதை சுத்த முடியாது. அதனால பாட்டு கேட்கறதுல பிரச்சனை ஏற்படும். என்னதான் அந்த ரெக்கார்ட்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆனாலும் ஜென் இந்த இடத்துல எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு யூசரிகாவும் தைஜுவும் கூடிய சீக்கிரமே ஃபோன் கிட்ட முதல் நாள் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள ஜென் மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா மொத்த கேமும் ஓவர். என்ன பிளான் தான் புரியல. வந்துட்டான். என்ன பாக்குற செங்கு, முதல்ல யாரு மைக்கினா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். உன்னோட பேரு நிக்கி தானே? ஆமா, இன்னுமா வெஞ்சுனுக்குறேன். உங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறது தான் எனக்கு கொடுத்த வேலை. நல்லா இது ரெண்டு பேரும் கண்காணிச்சு. எங்களுக்கு தெரியாம ரகசியமா ஏதாவது செய்றீங்களான்னு பார்க்க தான் வந்தேன். உங்களை கண்காணிக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சுகாசா சொல்லியிருந்தாரு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்ப என் விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால தைஜு, யுசரிஹா, இதுக்கு மேல உங்களை விட்டு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஒழுங்கா ஒத்துக்கோங்க. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு நீங்க ஆமான்னு தவிர வேற எதுவும் பதில் சொல்லக்கூடாது. அதை தவிர வேற ஏதாவது சொன்னீங்க சும்மா விட மாட்டேன். என்ன வேணுமோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா பல்ல உடைச்சிருவேன். அவன் அடிச்சா என்ன தெரியுமா? அவனுக்கு வலிச்ச மாதிரி தெரியல. கண்டிப்பா வலி இருக்கும். அசலாம இருக்கான். பரவாயில்ல. இவ கை கொண்டா பண்ணுது. நீ நினைச்சதுக்கு அடிடி முடிஞ்ச அளவுக்கு அடி. சொல்ல பார்த்து மட்டும் கேளு. என்னுடைய நண்பன் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறான். தைஜு மேல கோவம் வச்சா வெறி வருதுங்க, ஏன்னு தெரியல. என்னது அது? இது வந்து டெலிபோனா? ஆமாடியா, இந்த காலத்துல எப்படி அது? வந்து தொலைங்கலாம் அந்த ஒர்க்கை இப்பயாவது. இவங்களை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா அட்டகாசமான அமெரிக்கன் சிங்கர். உனக்கு தெரியுமா நிக்கி? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கான். எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். பிளான் ஒர்க் ஆகுது செல்லுது. நான் தான் இவனோட மொழிபெயர்ப்பாளர். என்னோட பேர் செபாஸ்டியன். செபாஸ்டியனா? டேய், இந்த குரல் வந்து நம்ம செக்கோட குரல்ல. கம்முனிரா. வாயத்தோட யாருக்கும் புரியாத மாதிரி தான் பேசுவாய். அவன் இல்ல. நல்லா பேசு. அமெரிக்காக்காரமே பேசணும்ல. ஜப்பான்ல இருக்க எல்லாரும் நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. USA இப்போ முன்ன இருந்த மாதிரியே பழையபடி மாறிடுச்சு. என்னடா சொல்றீங்க? ரெண்டு பேரும் அதை கேட்டீங்களா? நாம இப்போ தப்பிச்சிட்டோம். ஆனா அவ ஒரு மாதிரி இருக்கா. நடக்குதுங்க. ஏதோ பண்றாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. செக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாம அவனை பாட்டு பாட வச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். உலகம் இப்படி மாறும்போது லிலியன் ஸ்பேஸ்ல தானே இருந்தாங்க? ஆமா, நாங்க பூமிக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சரி பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? ஓ, கராத்தே சாம்பியனா நீங்க? உண்மையை சொல்ல போனா நீங்க இது வரைக்கும் பாடின பாட்டு எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கு தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும் ஃபேனா நீ? அப்போ ஓகே. அப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சந்தோஷம். ஆனா ஒண்ணு, என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லில்லியன் மாதிரி வேற ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தோலை உரிச்சிடுவேன். ஜென்ன நீ தானா? மாட்டிக்கிட்டோமாடா? பேசுறத பார்த்தா மாட்டிக்குவோம் போலயே. சரி விடு, மாட்டிப்போம். மாட்டிட்டா ஏதாவது பண்ணுவோம். நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். புத்திசாலித்தனமா பண்றன்ற பேர்ல முட்டாள்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகாசாவை மனுஷனா மாத்தினே, அதுக்கு பதிலா அவன் கதையை முடிச்சிருந்தா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இருந்திருக்குமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்க குரல் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. ஆனா நீங்க உண்மையான லில்லியனா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, என்ன கேட்க போதோ? நீங்க உண்மையிலேயே லில்லியன் தான் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க மொத்தமா எத்தனை சீடிஸ் வித்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆத்தாடி. மாட்டிக்கிட்டாங்க. இதை எப்படி சமாளிக்க போறாங்க தெரியல. இதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. நான் சரியானதுக்கு அப்புறம் என் பழைய நினைவெல்லாம் அழிஞ்சிடுச்சு. முதல் ஆப்ஷனா இதை சொல்லலாம். இதுக்கு பதில் 1 கோடி காப்பீஸ். அடுத்து என்ன கேள்வி கேக்குற நீ? இப்படி சொல்லி முடிச்சிடலாமா? ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நல்லா இருக்குது.
தெரியும் பண்ணிக்க. அவகிட்ட சொல்லு. நாப்கி பெர்மி எஸ்டிமேஷன் படி லாஜிக்கலா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷூர் ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 5 கோடி ஆகும். லில்லியன் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா அவங்க 10 டூருக்கு மேல போயிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு தான் அந்த சிட்டியை வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா அவங்க ராயல்டிஎஸாக தான் இருக்கணும். எப்படி கால்குலேஷன் போடுறான் பாரியா. தோராயமா 6 கோடி காப்பீஸ் இருக்கும். இதுக்கு மேல எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியாது. போதும், அதான் சொல்லிட்டேல. இதுக்கு மேல நான் கவனிச்சுக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 50 மில்லியன் காப்பீஸ் எங்களுக்கு வித்து போச்சு தெரியுமா? ஆனா சிடி பத்தி பெருசா எனக்கு தெரியல, அதனால ஞாபகம் இல்ல. மன்னிச்சிருங்க, நான் என் மேனேஜரை கேட்டு சொல்றேன். வேண்டாங்க, சரியா சொல்லிட்டான். அப்பா. அப்புறம் என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். எத்தனை டே பதில் சொல்லிட்டா உன்னை நான் நம்புறேன். செக்கு நீ சொன்ன இவர் பாட்டு பாடிடுறாங்க கம்முன்னு. இது ஹார்ட் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அப்ப நீ சொல்ற அந்த பெருமை கால்குலேஷன் வொர்க் அவுட் ஆகும். உன் மெஷர்மென்ட்ஸ் என்னன்னு சொல்லு. ஏதாவது ஒரு நம்பரை சொல்லு. என்ன measurement? ஸ்பேஸ்ல போயிட்டு வந்ததுல மாறிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன். யோசிச்சு பார்த்தா கரெக்டா நம்பர் சொல்லிடுவேன். அவரோட ஹைட்டு அப்புறம் அவரோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சும்மா ஒரு தோராய கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது மேல 88, அப்புறம் 65, அதுக்கப்புறம் 85. ப்ரொஃபைல் போட்டோல மட்டும் நீங்க பாக்குறதுக்கு எதுக்கு ஒல்லியா இருக்கீங்க? அதுக்கு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு ப்ரொஃபஷனல், அவன் ஃபேன்ஸுக்காக அப்படி ஒரு போட்டோ எடுத்திருக்கான். இதுதான் என்னோட ஆக்சுவல் ப்ரொபோஷன்ஸ். எந்த ஒரு ஃபேன்ஸ் கிட்டயும் லில்லியன்ஸ் அவங்களோட ப்ரொபோஷன்ஸை சொல்லவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா அவங்க ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. ஃபேன்ஸ் அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருக்கணும்ன்றதுனால தான் இப்படி இருக்காங்க. அப்படி பார்த்தா நீ உண்மையான லில்லியன் கிடையாது. போச்சு, பசமா நம்ம மாட்டிக்கிட்டோம். வேணா அவ பாட்டை ப்ளே பண்ணி வச்சிடலாமா? வேண்டாம், உண்மையான வாய்ஸ் கேட்ட ஒரு சூப்பர் ஃபேன் என்னோட வாய்ஸை கேட்டா அப்படின்னா அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவா. இல்லனா தொடர்ந்து இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாமா? அப்படி இல்லனா ரெக்கார்டை ப்ளே பண்ணலாம். இந்த சவுண்ட் பாட்டு குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம். இது வியூ சித்தானே அப்பா. ஃபர்ஸ்ட் நம்பி தொலையாடி, இது காப்பிரைட் வர வாங்க மாட்டாங்க. ஒத்துக்கிறேன், நீங்க உண்மையானவங்க தான். இது உண்மையான சாங் தான். இதை தூக்கத்துல எழுத கேட்டாலும் நான் சொல்லுவேன். இதை யாராலையும் ஃபேக் பண்ணவே முடியாது. எனக்கு இந்த சாங்ஸ்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எத்தனை வழி கேட்டிருக்கேன் தெரியுமா? சமூகம் பெரியவள் தான். இப்ப இந்த உலகத்துல இல்லைல்ல. நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அவங்க சாங்ஸ்ல அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் நானாவே உணர்றேன். என்ன முடிவு எடுக்க போறாரு சொல்லு எங்களுக்கு. வேறியா இல்லையா? சயின்ஸ்ல நீங்க கில்லாடியா இருக்கிறதுனால அவங்க கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த மாதிரி லில்லியன் பாட்டுகளையும் திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியும். எஸ், செக்கு சீக்கிரம் எஸ்ன்னு சொல்லு. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அடிப்பா. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்நேரத்துக்கு வேஸ்ட் ஆயிடுவது. அடப்பாவியா. ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட உறுதியா சொல்ல முடியும். என்கிட்ட இருக்க இந்த கடைசி சாங்க மட்டும் உனக்காக நான் பாதுகாத்து வைக்க முடியும். அதுவும் சயின்ஸோட சக்தியை வச்சு. நேர்மையா நடந்துக்கிறேன். நீ உண்மையிலே ஒரு மோசமானவன் தான், பேசும்போதே தெரியுது. ஆனா சயின்ஸை பத்தி பேசும்போது நேர்மையா இருக்கு. அதனால இப்ப நான் உன்னை நம்புறேன்.
உன்னை லவ் பண்ணணும்னு தோணுது. எனக்கு வேணாம். ஏற்கனவே இங்கே ஒத்திக்கிறா. சுகாசாவோட போர்படையில இருக்கிற எல்லாரையும் நம்ம பக்கம் நீங்க வர வச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக இந்த ரெக்கார்டை நான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன். உயிரை பணைய வச்சு இந்த ரெக்கார்டை நீங்க பாதுகாக்க நினைக்கிறீங்கன்னா இதுல இருந்து நீங்க எங்க ஆளுங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, ஒத்துக்கிறேன். நீ சொல்றத ஏத்துக்கிறேன். நீ சொல்றபடி உன் திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நானும் செயல்படுறேன். சாங் வச்சு முடிச்சு அதை பார்க்குறப்ப தான் கராத்தே உடம்புன்னு தெரியுது. ஒன்று தான்டா எல்லாரையும் இருக்கணும். இன்றைக்கி எபிசோடுமே வேறு லெவலில் இருந்ததுக்கு எனக்கு செங்கு தான். நான் என்ன சொல்கிறது, எந்த விஷயத்தில் வேணாலும் நான் வந்து விளையாடுவேன். ஆனால் சயின்ஸ் விஷயத்தில் மட்டும் விளையாட்டு கூட நான் பொய் சொல்ல மாட்டேன்னு இருந்தான். அது வேற ரகம் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக இவ்வளோ அதுக்கு ஃபேனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன வேணும் அந்த எமோஷன்ஸை பிடிச்சிட்டா ஈஸியாக நம்ம பக்கம் இழுத்துலாம் போல இருக்கு. எனக்கு என்னன்னா சுகாசா மேலே தான் டவுட் வந்துச்சு. அந்த பக்கம் வந்து நம்ம ஊருக்கு ஸ்பை அமிச்சான் அந்த குச்சி மிட்டாய் பாய். அது எந்த லெவலுக்கு இருக்குது ஸ்பையில். இவன் என்ன ஸ்பைன்னே எனக்கு தெரியல. பின்னாடி வரதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒழிஞ்சுனுக்கிறன்றதும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நம்பி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கராத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஒரு பெரிய ஆள் தான். பட் ஸ்பையில் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிச்சு. அதுவுமே எங்கள் பிளானே இப்போ தான் புரியுது. வெண்ணியால் வர வச்சு பண்ணது எல்லாமே செஞ்சதுலாம் வந்து கரெக்டாக அந்த பொரியில் சிக்கிச்சு. பட் அந்த நேர்மையாக சொல்லி தான் கடைசியில் நம்ம பக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்ததுக்கே நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த பக்கம் ஒருத்தர் மாற்றிட்டு இவங்க சொல்கிற மாதிரி ஃபேனாக இருந்ததுனால டக்குன்னு நடந்துச்சு. இன்னும் அடுத்தடுத்த ஆளுங்களாம் வர வைக்கிறதுன்றது எப்படின்னு தெரில. ஏன்னா நல்லா தீனி மாடு நல்லா சாப்பிட்டு தூங்கி நல்லா இருக்கிறானுங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர வச்சு இப்போ அந்த பக்கம் போகணுன்றது கஷ்டம்தான். பாப்பா எப்படி நடக்குது. ஏதோ ஃபுட்டு அவங்க சொல்லியிருந்தானே அதை வச்சு இழுத்துலான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னன்னா இன்னும் வந்து சுக்கசை தவிர வேறு யாருக்கும் செங்கு பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் இவளுமே வந்து செங்கு செத்துட்டால அப்படிங்கிறா. ஸோ யாருக்குமே அது தெரியல உயிரோடு இருக்கிறது. அதான் டவுட் வந்துருக்கூடாது. டெய்லி வந்து நச்சுனுக்கிறது. இங்கே வந்து அவங்க செத்துட்ட மாதிரி அந்த இது மெயின்டைன் பண்ணேங்கிறாங்க. பட் அது சீக்கிரட்டாக வச்சு தெரிஞ்சுமே இங்கே வந்து அப்படியே தெரியாத மாதிரி அது மெயின்டைன் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அதான் சொன்னேன், இந்த இடத்துல சுத்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த நம்பிக்கையுமே இல்லை. எல்லாமே மறைச்சு பொய்யாதாங்கிறாங்க. அந்த பொய்யை ஒருத்தர் மேலே ஒருத்தர் டவுட் வரும். ஸோ அதுவே இந்த படம் வந்து நிறைய பிரியும் உடையோன்றதுல கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கூட எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பொய்யே இருக்குது. எல்லாம் நேர்மை தான். ஸோ இது எப்படி இருக்குது, இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது இந்த விஷயத்த. இது எப்படின்னா சுக்காசா ஒரு பயம்னு சொல்லலாம்ல. ஏன்னா இப்போ செங்கு பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சயின்ஸ்னு ஒன்று தெரிய வரும், மற்றதுலாம் தெரியும். அதனாலேயே அது தெரியாமலே இவங்களை அப்படியே வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் அந்த பக்கம் க்ரோம் நினைக்கிறப்போ கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துச்சு. நம்ம சைடு நெகட்டிவாக அது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இருந்தாலும் அந்த வில்லம்புக்காரன் வந்து அவ்வளோ சவுண்டு இதுவாக இருக்கும். இப்போ இவங்க ஓடுறாங்கன்னா அந்த பாதை அந்த சவுண்டு வச்சே கண்டுபிடிச்சி கரெக்டாகவும் அம்பு வரலாம். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. இங்கே ஸ்மோக் போட்டாங்க ஓகே, அது தாண்டி போகிறப்போ மேபி எதனா பட்டிருக்குமோன்ட்டு அது மாதிரி டவுட்டாக இருக்குது. ஜென்னு வந்துட்டான் இந்த பக்கம் நல்லா தான் நடந்துச்சு. அது பக்கம் அந்த ஃப்ரேம் காட்டவே இல்லையா, அதனால அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா சுக்காசோட இடம் இது. இங்கே வந்துட்டு எப்போ அந்த ஒயர்லாம் இழுத்து மைக்கெல்லாம் வச்சுட்டு போனீங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா. ஏன்னா வந்தது ஜென்னு தாண்டி நடந்துருமா, அவனும் முளைக்காரன். ஸோ அவனுக்கு தெரியும் இங்கே அவனுக்கு வந்து ரெண்டு பக்கமும் விஷயம் தெரியும். இங்கே இருக்கிற ஆளுங்களை பற்றி டாப் டு பாட்டம் தெரியும், இங்கேயும் தெரியும். ஸோ இவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால அவளை ஈஸியாக வந்து வச்சுட்டு போயிட்டான். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.